தெரிஞ்சுக்கோங்க, நான் இந்த நிலைக்கு நிற்கிறேன் என்றால் நான் ஜீரோவிலிருந்து தொடங்குகிறேன். தெரியாது என்பதுதான் என் முதல். தெரியாது என்று கற்றுக்கொள்ள தொடங்கு. இந்த துணிச்சல் இருக்கட்டும் முதல்ல. இப்ப பாரு, இங்கிலீஷ் பேச தெரியாதுப்பா, என்னப்பா செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஓ தெரியாதியா, கத்துக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன். ஜப்பான் மொழி கூட தான் தெரியாது, குதிரை ஓட்ட தெரியாது, பெரிய ஹெவி வெஹிக்கிள்லாம் ஓட்ட தெரியாது. தெரியாது என்பது அல்ல அவமானம். வராதுன்னு மட்டும் சொல்லிராத. கத்து கொடுத்தா கத்துக்கிட்டு வந்துரும். கஞ்சி குடிப்பதற்கு இல்லாதவன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். காரணம் தெரிந்து விட்டால் கல்வி கையில் வந்துவிடும். இதற்காக தான் எனக்கு இது தெரியல, இதை கிளியர் பண்ணிட்டோம்னா இது எனக்கு தெரிஞ்சிடும், முடிஞ்சு போச்சு. எனக்கு ஏன் புரியலன்னு எனக்கு தெரியல, புரிஞ்சுக்கிட்டேன்னா வந்துரும். கணக்கு எனக்கு வரல, ஏன் வரலன்னு தெரியல, தெரிஞ்சுக்கிட்டா கணக்கு வந்துரும். இங்கிலீஷ் பேச வரல, ஏன் வரலன்னு தெரியல, தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துரும். அந்த ப்ராசஸ்க்குள்ள போ. உன்னை நீயே முழுக்க குடு, ஒப்படை. நான் சொன்னேன்ல, ஒரு பிரசவத்திற்கு தாய் தன்னை ஒப்படைப்பது போல் கல்விக்கு உன்னை முழுமையாக ஒப்படை. இந்த 3 மாசம் பாத்துக்கலாம். உன்னை தோற்கடிக்கவே முடியாது. எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க,